செம்பியன் அப்படின்னா இந்திரன். இந்த செம்பியன் கலரி பார்த்தோம் இல்லையா, செம்பியன் கலரி ஊர் பாத்தீங்கன்னா செம்பியன் அப்படிங்கிறது இந்திரனுடைய பேர்ல தான் இருக்கு. இந்திரன் தான் வந்து செம்பியன். செம்பியன் வெளிவந்தவர்கள் தான் பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள்னா ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்களா, ஆதித்ய கரிகாலன், எல்லாமே வந்து தேவேந்திர குல வேளாளர் தான். தேவேந்திர குல வேளாளர்கள் தான் சோழர்கள். சோழர்கள் வந்து இந்திரன் வெளிவந்தவர்கள். இந்திரன் வந்து செம்பியன், அதான் செம்பியன் கலரிங்கிற ஊர் பேரு. செம்பியன்கிற அரச குலம். நம்ம எல்லாம் செம்பியன் குலம், செம்பியன் வெளிவந்தவர்கள். நம்ம வந்து உயர் ஜாதி. தேவேந்திர குல வேளாளர்ங்கிறவங்க உயர் ஜாதி, தேவேந்திர குல வேளாளர்ங்கிறவங்க சோழர் பரம்பரை. நம்ம வந்து உயர்வு மனப்பான்மையில் இருக்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெள்ளக்கார அரசாங்கம் 1936 தெரியாம கொண்டு போய் எஸ்சியில வச்சுட்டாங்க. ஆனா நம்ம எல்லாம் வந்து ஆண்ட பரம்பரை. நம்ம வந்து பிசி இடஒதுக்கீடு கேட்கிறோம். எஸ்சியில வந்து தேவேந்திர குல வேளாளர் வெள்ளக்கார அரசாங்கம் வச்சது தப்பு. தமிழக அரசுக்கு நம்ம வந்து வேண்டுகோள் கொடுக்கிறோம். நம்ம வந்து பிசியில தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுங்க, எஸ்சியில கொடுத்தது தப்பு. ஏன்னா நாங்கெல்லாம் இந்திரன் வெளிவந்தவங்க. இந்திரன் அப்படின்னாலே செம்பியன், சோழர் பரம்பரையே இந்திர குலம் தான். அவ்வளவு பெருமை மிக்க ஒரு சோழர். மூப்பர், காலாடி, இந்த பட்டங்கள்லாம் வந்து சோழர்களுக்காக. 1001 படம் பாத்தீங்கன்னா அதுல பார்த்திபன் இந்த வாழத்துக்கு போடுவார். அது வந்து மூப்பரே அப்படிதான் போடுவார். அந்த மூப்பர் தான் வந்து தலையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போர் தொடங்கும். அந்த அளவுக்கு பெருமை மிக்க சமூகம் தான் மூப்பர் சமூகம், காலாடி சமூகம். தேவேந்திர குல வேளாளருக்கான பட்டங்கள் தான் வந்து மூப்பர், காலாடி. இவங்கெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? சோழர் பரம்பரை. சோழர் பரம்பரை சொல்லுங்க. சோழர் பரம்பரை. நம்மெல்லாம் யாரு? சோழர் பரம்பரை. தேவேந்திர குல வேளாளர், தேவேந்திர குல வேளாளர், தேவேந்திர குல வேளாளர் சோழர் பரம்பரை. தேவேந்திர குல வேளாளர் யாரு? சோழர் பரம்பரை. அதனால தமிழக அரசு கேட்கிறோம், எங்களை பிசி லிஸ்ட்ல இணைத்திருங்க, எஸ்சி லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. வேளாளர்கள் போர்க்குடிகள், அவங்கள வெள்ளக்கார அரசாங்கம் எஸ்சி பட்டியல தெரியாம வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அந்த தவறை சரி செய்ய சொல்றோம். தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து எஸ்சி கிடையாது, அவங்கள பிசி லிஸ்ட்ல வைங்க. அதுக்கு 1936க்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் என்பவர்கள் எஸ்சி கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரியாம எஸ்சியில வச்சுட்டாங்க. நம்ம அதை தவற சரி செய்ய சொல்றோம். தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இந்த நாட்டின் போர்க்குடிகள். விவசாயம் மட்டும் பண்ணல, சோழர் பரம்பரையே வந்து தேவேந்திர குல வேளாளர் தான். ராஜராஜ சோழன் நம்ம முப்பாட்டன். சோழர்களுடைய பரம்பரையில வந்தவங்க தான் மூப்பர், காலாடிங்கிற பட்ட பெயர்களை வச்சிருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இந்திரன், இந்திர குலத்துல வந்தவங்க. பிற்கால சோழர்களே இந்திர குலம். செம்பியன், செம்பியன் கலரி, அந்த ஊர்ல நாங்க நேற்று பார்த்தோம். அது அரச குடிகள் பிறந்த ஊர் தான் அது. செம்பியன் அப்படிங்கறதே இந்திரனுடைய இன்னொரு பெயர். செம்பியன் வெளிவந்தவர்கள் தான் பிற்கால சோழர்கள். நம்மெல்லாம் சோழர் பரம்பரை. நம்மெல்லாம் சோழர் பரம்பரை. தேவேந்திர குல தேவேந்திர குல தேவேந்திர குல நம்மெல்லாம் சோழர் பரம்பரை. நம்ம என்ன பரம்பரை? சோழர் பரம்பரை. தேவேந்திர குல வேளாளர்கள். தமிழக அரசு எஸ்சி லிஸ்ட்ல இருந்து எடுத்து எங்களை பிசி லிஸ்ட்ல வைக்கணும், அதுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்.